ராஜினாமா செய்த முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்ற பின் நன்றி கூறி புறப்பட்டுச் சென்றார். கவர்னர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை நேற்று மதியம் கவர்னர் மாளிகை வந்தார். கவர்னர் மாளிகை பணியாளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து புறப்பட்டதற்கு முன் செய்தியாளர்களை அவர் கூறியதாவது: என் மீது அன்பு பொழிந்த புதுச்சேரி மக்களுக்கு நன்றி. இந்த அன்பு தொடரும். சேவை செய்ய சில நேரம் கடுமையான முடிவு எடுக்க வேண்டி உள்ளது. புதுச்சேரி பணி வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. நல்ல திட்டங்களுக்கு மனசாட்சிப்படி ஒப்புதல் அளித்தேன். மக்கள் சேவை செய்ய செல்கிறேன். எந்த தொகுதியாக இருந்தாலும் கட்சி முடிவை ஏற்பேன். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது எனது வேண்டுதல். மோடி பிரதமராக இருப்பதால் தான் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றார். கவர்னர் மாளிகை வந்த முதல்வர் ரங்கசாமி தமிழிசை சந்தித்து பேசினார். பின்னர் முதல்வர் கூறுகையில், தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழிசை சந்தித்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்திருப்பது மகிழ்ச்சி. எங்களது கூட்டணி வெற்றி வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. புதுச்சேரி வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றார். வழியனுப்பு அணிவகுப்பு மரியாதை ராஜினாமா செய்து புறப்பட்ட தமிழிசைக்கு தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், மற்ற துறைகளின் அரசு செயலாளர்கள் தமிழிசை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கவர்னர் மாளிகையில் போலீசார் வழங்கிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட தமிழிசை காரில் புறப்பட்டார். புதுச்சேரி லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக வேட்பாளர்கள் கட்சி வங்கி கணக்கை கையாளுதல், கண்காணித்தல் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பான வங்கிகள் நிதி நிறுவனங்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி டோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உதவி கலெக்டர் யஷ்வந்த் மீனா, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், செலவின கண்காணிப்பு நோடல் அதிகாரி ஜெகநாதன் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வங்கி நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி டோத்துங்கன் கூறுகையில், தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க வசதியாக ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தேர்தல் செலவினங்களுக்காக பிரத்யேக தனி வங்கி கணக்கு துவங்க வேண்டும். இந்த கணக்கு வேட்பாளர் தனது வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதிக்கு குறைந்தது ஒரு நாளுக்கு முன்னதாக தொடங்க வேண்டும். கூட்டுறவு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்கள் உள்ளிட்ட எந்த வங்கிகளிலும் கணக்கு துவங்கலாம். வேட்பாளர் வங்கி கணக்கு துவங்க விரைவான சேவை வழங்க அனைத்து வங்கிகள் தபால் நிலையங்களில் பிரத்யேக கவுண்டர்கள் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் காலத்தில் வேட்பாளர் கணக்கில் பணம் எடுப்பது, டெபாசிட் செய்வதை முன்னுரிமை அடிப்படையில் அனுமதிக்க வேண்டும். வேட்பாளர் பெயரில் அல்லது அவரது தேர்தல் முகவரி கூட்டு பெயரில் தேர்தல் செலவினங்களுக்கான வங்கி கணக்கு துவங்கலாம். வேட்பாளர் தேர்தல் முகவராக இல்லாவிடில் வேட்பாளரின் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நபருடன் கூட்டு பெயரில் வங்கி கணக்கு தொடங்கப்படக்கூடாது. வங்கி கணக்கை மாநிலத்தில் எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். கூட்டுறவு வங்கி, தபால் நிலையங்கள் உள்ளிட்ட எந்த வங்கிகளிலும் கணக்கு தொடங்கலாம். தேர்தல் காலத்தில் வங்கிகள் மூலம் சந்தேகத்திடமான பணி பரிவர்த்தனைகள் தொடர்பாக தகவல்களை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். கடந்த 2 மாதங்களாக 1 லட்சத்திற்கு அதிகமான பணி பரிவர்த்தனைகள் நிகழ்வாத நிலையில் திடீரென வழக்கத்திற்கு மாறாக அல்லது சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் ரூபாய் 1 லட்சம் அதற்கு மேல் பணம் வங்கியில் செலுத்துவதை அல்லது எடுப்பது இருந்தால் தெரிவிக்க வேண்டும். ஒரு வங்கி கணக்கில் இருந்து ஒரு மாவட்டம் தொகுதியில் உள்ள பல நபர் வங்கி கணக்குகளுக்கு RTGS மூலம் வழக்கத்திற்கு மாறாக பணம் பரிமாற்றம் செய்வதா, வேட்பாளர்கள் தாக்கல் செய்துள்ள தனது பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள தனது மனைவி, கணவர் வேட்பாளரை சார்ந்தவராக வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணம் செலுத்துவது அல்லது எடுப்பது குறித்து தெரிவிக்க வேண்டும். 1 லட்சத்திற்கு அதிகமான பணத்தை வங்கியில் டெபாசிட் அல்லது எடுத்தாலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பயன்படுத்தும் நோக்கத்தில் சந்தேகத்திடமாக பணம் பரிவர்த்தனை இருந்தாலும் தெரிவிக்க வேண்டும். அதேபோல் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் பணம் செலுத்துதல் எடுத்திருந்தால் வருமான வரிச்சட்டத்தின் கீழ் தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு வருமான வரித்துறை நோடல் அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்ப வேண்டும். தேர்தல் சமயத்தில் ATM இயந்திரங்களில் பணம் நிரப்ப எடுத்தும் செலுத்தும் பொழுது வாடகை வாகனத்தில் அந்த வங்கியினில் பணத்தை தவிர முண்டாம் தரப்பு ஏஜென்சி தனிநபர் பணத்தை எடுத்து செல்லக்கூடாது. ATM பணம் நிரப்பும் வாகனத்தில் வங்கியில் அளிக்கப்பட்ட தொகை விவரங்கள், வங்கி கடிதம், ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும். பணியாளர்கள் ஏஜென்சியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அணிந்திருத்தல் வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்த
அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகின்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது. தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் இன்று தொடங்கியது. இதற்கான அட்டவணை அறிவிப்பாணை இன்று காலை 11 மணிக்கு வெளியிடப்பட்டது. இந்த வேட்புமனு தாக்கல் துவங்கி வரும் 27ஆம் தேதி வரை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் பெறப்படுகின்றது. 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்ட 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது. வேட்பாளர் யார் என்று இதுவரை இறுதி செய்யவில்லை. திமுக கூட்டணிகள் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய MP வைத்திலிங்கமே போட்டியிட உள்ளார் என தெரிகின்றது. அதிமுக கூட்டணி இறுதி செய்யவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் சுயேட்சைகளும் அதிக அளவு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது வேட்புமனு தாக்கலுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினர் அதிகப்படியான கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்பதால் அலுவலகத்திற்கு உள்ளே 5 நபர்களுக்கு மேல் அனுப்பக்கூடாது. சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகம் வாயில்களில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்களை அறிவுறுத்தினர். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் பொதுமக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கும் வகையில் காவல்துறை மூலம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை மூலம் செயல்பட்டுள்ளது. மக்கள் அச்சமோ பதற்றமோ இன்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறை மூலம் செயல்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாவட்டம் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு தமிழக தமிழ் மாநில காங்கிரசின் மாநில இணை செயலாளர் ஜெயபால் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதனை அடுத்து அவரது பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக தமிழ் மாநில காங்கிரசின் மாநில இணை செயலாளர் ஜெயபாலன் என்ற புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து பொன்னாடை பூர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஹரி என்ற அரிஸ்டாட்டில், சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி முழுவதும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் குற்றம் பதிவேடு ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் சீனியர் SP நாகசைத்தன்யா தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் அப்பகுதியில் இருக்கிறார்களா, மேலும் ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதம், நாட்டு வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா சோதனை நடைபெற்றது. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட ரவுடிகளை விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிக்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் சங்கம் சார்பாக சோலைநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த கொல்லப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஜிக்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கம் காப்பாளர் தொல் திருமாவளவன் வழி நடத்துதலின்படி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை முதன்மை செயலாளர் பாவணன் ஆலோசனையின் படியும்
மற்றும் ஜிப்மர் ஏசி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் சோலைநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட குடும்பத்தில் நேரில் சந்தித்து சிறுமியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். மேலும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அணுகவும் என்றும் தெரிவித்தனர். மேலும் அவர்களுக்கு சங்கம் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறிய நன்கொடையாக சங்கத்தின் சார்பில் 6000 ரூபாய் நிதியாக சிறுமியின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். தவளக்குப்பம் பகுதியில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை திருடிய வாலிபர்களின் சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிபாரதி, வயது 21. இவர் தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் உள்ள ஒரு தனியார் பேக்கரி கடையில் தங்கி டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று முன்தினம் இரவு பேக்கரியின் எதிரே பைக்கை நிறுத்திவிட்டு தூங்க சென்று விட்டார். பிறகு காலையில் எழுந்து வெளியே வந்து பார்த்த பொழுது தனது விலை உயர்ந்த பைக் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதையடுத்து மணிப்பாலகத்தினம் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சைத்தியா வழக்கு பதிந்த பேக்கரி கடை மற்றும் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 3 மர்மநபர்கள் பைக்கை திருடி செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியை தேர்தல் அதிகாரி நூத்துங்கன் வெளியிட்டு மாணவர்களுடன் பார்வையிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு பிரத்யேக காணொலி வெளியீட்டு விழா நடந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் டிஜிட்டல் துறையில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உதவி கலெக்டர் யஷ்வந்த் மீனா, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில், லோக்சபா தேர்தலில் புதுச்சேரியில் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 22 மைய கருத்துக்கள் தினம் ஒரு கருத்தாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மாநில எல்லையில் 10க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 35க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் 24 மணி நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர். தேர்தல் புகார்களுக்கு 1950 எண்ணில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றார். கடல் வழியே மதுக்கடத்தலை தடுக்கும் விதமாக தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். லோக்சபா தேர்தல் பணப்பட்டுவாடா, மதுபானம், பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுப்பதற்காக கலால்துறை மற்றும் போலீசார் இணைந்து பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மூலம் சோதனை நடத்தி வருகின்றனர். கடல் வழியாக ஏதேனும் கடத்தப்படுகிறதா என்பதை அறிய கடலோர போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி விசைப்படகுகளில் கடலோர காவல் பிரிவு போலீசார் மதுபானம், பரிசு பொருட்களை ஏதேனும் கடத்தப்படுகிறதா என ஆய்வு செய்தனர். முசிவீதியால் ஒதியஞ்சாலை போலீசார் நேற்று காலை 11 மணிக்கு திடீரென வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். இதுபோல் எல்லை பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளிலும் கலால்துறை மற்றும் போலீசார் இணைந்து வாகனங்களை ஆய்வு செய்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.